யூபிஎஸ்ல பவரே வரல, டைரெக்டாக வந்து பவரில் போட்டாலும் பவர் வரல யூபிஎஸ்க்கு. மெயின் என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பவரே வரலன்னா பேட்டரி ரொம்ப டெட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக பவர் வராது. அதனால் நம்ம யூபிஎஸ் பேட்டரியை மாற்றி செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு யூபிஎஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு மெயின் வந்து சார்ஜ் நிற்கல அப்படின்னும் போதும் பேட்டரி ப்ராப்ளமாக இருக்கும். இந்த மாதிரி பவரே வரல, பவர் ஆன் பண்ணியும் உங்களுக்கு பவரே வரல அப்படின்னும் போது பேட்டரி இஷ்யூவும் இருக்கலாம். இந்த மெத்தட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு ஜிப்ரானிக்ஸ் பிராண்டு தான். இப்போ பேட்டரியை நான் ஜிப்ரானிக்ஸ் தான் மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூவுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துடும். இந்த 2 கனெக்டர் இருக்கும். இந்த 2 கனெக்டருமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. பேட்டரியை வந்து நீங்கள் ரெண்டுத்தையுமே இப்படி ஷார்ட் பண்ணும்போது பவர் வந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். பவர் வரல, பேட்டரி டெட்டு. ஓகேங்களா, பேட்டரி டெட் ஆகிடுச்சு. நம்ம புது பேட்டரி மாற்றி ஆகணும். புது பேட்டரி, அதுவும் ஜிப்ரானிக்ஸ் தான். ஜிப்ரானிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எம்பின்னு ஒரு பிராண்ட் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ ஜிப்ரானிக்ஸோட யூபிஎஸ் ஜிப்ரானிக்ஸ் பிராண்டே போட்டுக்கலாம். பிளாக்ல தான் கனெக்ட் பண்ணோம், ரெட்டில் தான் கனெக்ட் பண்ணோம். ஏன்னா நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா போர்டு வந்து ஷார்ட் ஆகும். ஏன்னா ப்ளஸ் மைனஸ்ஸு மாறி போச்சுன்னா ஷார்ட் ஆகிடும். அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ சவுண்டு வருது பார்த்தீங்களா? அப்போனா யூபிஎஸ் வந்து பவரும் வருது, லைட் எரியுது பார்த்தீங்களா? யூபிஎஸ் 100% ஓகே. அப்போது நம்மளுக்கு பேட்டரி இஷ்யூன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சார்ஜ் போட்டு ஃபுல்லாக ஒரு 6 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம யூபிஎஸ் ப்ராப்ளம் ஆச்சு, இந்த ப்ராப்ளத்தை எப்படி பார்க்குறது, பேட்டரி இஷ்யூவாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிட்டிங்க. இது மூலமாக என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.